அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உறுதியே இறுதியாக்கும். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் எப்போவுமே சரி உறுதியாக இருந்தோம்னா அந்த உறுதி நம்மளை இறுதி வரை நம்ம அதில் நிலைநிறுத்தும். சரி, இங்கே ஒரு காரியத்தை பற்றினா, நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அநேக காரியமாக சில பேர் சொப்பனங்கள், சில பேர் வேதத்தின் அடிப்படையில் வசனம் கிடைக்கும். அதே மாதிரி சில நம்பர்கள் கிடைக்கும், எண்கள். இந்த எண்கள் ஏதாவது கிடைத்தாலும் சரி, நமக்கு வசனம் கிடைச்சாலும் சரி, நல்லா நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த வசனம் தூக்கமே போயிடும். யாரும் நம்ம எழுப்பி விட்ட மாதிரி எந்திரிப்போம். இந்த காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. எப்பவுமே சரி, நம்ம நேசிக்கிறதுல இந்த பூமியை காட்டிலும் பரலோகத்தில் தான் நம்மளோட அவர் நேசிக்கிறது ஒன்றே ஒன்று, நம்மை தான். அவர் நம்மளோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்மளுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் அவரை ஒரு அந்நிய தேவனாக தான் நம்ம பார்க்கறதுனால தான் நாம் அவரோட நெருங்க முடியல. அவர் எப்படியே இறங்கி இறங்கி வந்தார். தகப்பனாகவும் ஆண்டவராகவும் போதகராகவும் கடைசி வரைக்கும் சகோதரிலிருந்து சிநேகிதன் வரைக்கும் அவர் இறங்கி வந்தார். ஏனென்றால் சிநேகிதனாக வரும்போது நமக்கும் அவருக்குள்ள ஒரு ரகசியம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அவர் இறங்கி வந்தார். ஆனால் நாமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தில் நீங்கள் கண்ட சொப்பனங்கள், வசனம், அதான் சொல்கிற மாதிரி வசனம் கிடைச்சிது, இல்லை நம்பர்ஸ் எதாவது கிடைச்சிது, இது எல்லாம் இருக்கும்போது நமக்கு அதை தியானிக்க மாட்டோம். அதை குறித்து சிந்திச்சுட்டே இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் சிந்திப்போம், விட்டுருவோம். உடனே நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம யாரை நம்ம மதிக்கிறோமோ அவர்களிடத்தில் நம்ம போய் கேட்போம். எனக்கு இப்படி ஒரு வசனம் வந்தது, அந்த வசனத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர், இல்லை கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்போம். அது அவங்களுக்குள்ள தேவன் கொடுத்த ஞானத்தின் அளவு, அவங்க விசுவாசத்தின் அளவும்படி வெளிப்படுத்துவார். ஆனாலும் மெய்யான காரியம் என்னவென்றால், நீங்கள் இதில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டவர் அவரு. உங்களோட ஏதோ பேச வர்றார். அப்படி இருக்கும்போது ஒரே உறுதியாக இருங்க, கடைசி வரைக்கும். யார் இடத்துலையும் கேட்காதீங்க. நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு பதிலே கிடைக்காது. சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு சோர்வு வர நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க உங்கள் வார்த்தையின்படி கிறிஸ்துவே உங்களுக்கு போதகராக இருக்காருன்னு. அப்போ எனக்கு போதகராக நான் உங்களை நேசிக்கிறேன், எனக்கு இது வெளிப்படுத்துங்க. எனக்கு நீங்கள் அப்போ வெளிப்படுத்துங்க. அவரிடத்தில் மட்டும்தான் நாம் வெளிப்படுத்தின காரியத்தை அவரிடத்தில் மட்டும்தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம அந்த விசுவாசம் வரும்போது இந்த உறுதியும் பார்ப்பார் அவர். அதுக்கப்புறம் எந்த கனவுலையோ தரிசனத்தில் கண்டீங்களோ அதை கண்டிப்பாக அதை உங்களோட பேசுறதே நீங்கள் உணரலாம். இங்கே ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அப்படி இல்லைப்பா, எனக்கு உணர்வு இருக்கு, நீங்கள் சொப்பனத்தில் தரிசனத்தில் நீங்கள் கொடுத்த வார்த்தைகள், அதை நான் உங்கள்கிட்ட தான் நான் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு உணர்வு உண்டு. தேவனை தேடுகிறவன் இல்லை.
நான் தேடுறேன். நான் மனுஷனை தேடல, உங்களை தான் தேடுறேன். உங்கள்கிட்ட இருந்து தான் என்னோட பேசணும், என்னோட இடைப்படணும்னு என் தேவன் அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடை காட்டினார். அதே போல இந்த சத்தியத்தை என் தேவனிடத்தில் தான் நான் அறிந்து கொள்ளணும். அப்படி வார்த்தையின்படி நாம் அல்லாமல் உணர்வு உள்ளவன் இல்லை என்றால், நாம் உணர்வு உள்ளவன் இல்லைல்ல, உணர்வு உள்ளவன். அதனால தான் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நான் ஆண்டவரை உங்களை தேடுறேன். அதே மாதிரி தேவனை தேடுகிறவன் இல்லை என்றால், நான் மனுஷரிடத்தில் அல்ல, என் தேவனிடத்தில் தான், நான் தேவனை தான் தேடுறேன். அப்படி இல்லாத ஒருவனல்ல நான் இருக்கிறேன். இந்த விசுவாசத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் இந்த உறுதியாக இருங்க. எந்த சொப்பனம் கண்டாலும் சரி, எந்த தரிசனம் கண்டாலும் சரி, ஒருவரிடத்திலும் நீங்கள் அதை பகிர்ந்து கொண்டு இது கூடிய பதில் இப்படியா இருக்குமோ, இது இப்படியா இருக்குமோ, இப்படி இருக்கணும், இந்த எண்ணங்கள் நம்ம வராமல் யார் என்னோட பேசணும் ஆசைப்பட்டது அவரு தானே, அப்போ நீங்களே வெளிப்படுத்துங்க. இந்த உறுதியில் இருங்க. கண்டிப்பாக இதுதாங்க வளர்ச்சி, ஒரு ஆவிக்குண்டான வளர்ச்சி. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு இது ஒரு புனிதமான உறவு. இது யாரிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாதது. சரி, இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். அப்பா, இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.